இதோ 2000 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து போன்றதொரு மனிதன் இப்பூமிக்கு வந்திருக்கிறார். இவர் தாழ்த்தப்பட்டவர்களிலும் மிகவும் தாழ்ந்தவர். ஆகையினால் இவர் வீரியமிக்கவராய், ஞானமடைந்தவராய், கடவுளை உணர்ந்தவராய் உபதேசம் செய்விக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்று ஞானஸ்நானம் பெற்று அதை தன் சீடர்களுக்கு வழங்கியதைப் போலவே இம்மனிதனும் ஞானமணியாகிய உபதேச பொருளை நமக்கு வழங்குகிறார். எனதருமை உறவுகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புதலுக்கென்றே இம்மனிதன் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசிய அநேக விஷயங்களை இவர் உடைத்து பேசுகிறார். அன்று இயேசு கிறிஸ்து 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் உலக மக்களுக்காக கொடுத்தாரே, அதே போன்று 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் இந்த மனிதன் இன்றும் நமக்காக வழங்குகிறார். 2000 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் என்று நீங்கள் நம்பியது வீண் போகவில்லை. இதோ அந்த மனிதன் சிவயோகி என்னும் நாமம் கொண்டவராய் நமக்கு உபதேசம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் எதுவோ அதை இன்று இவர் உண்மையாக்கி கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. இதோ 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ள சிவயோகி என்ற இந்த மனிதனை கண்டும் காணாது உலகம் ஒதுங்கி செல்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் வரக்கடவது என்றால் இம்மனிதன் என்ன பேசுகிறார், அதில் என்ன உண்மை ஒளிந்திருக்கிறது என்று நீங்கள் தேடக்கடவது. தேடல் உள்ள உங்களுக்கு வலிக்கச் செய்யாது. உண்மை தேடும் உங்களுக்கு நித்திய ஜீவன் இதோ. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உமது ராஜ்யம் வருவதாக என்று மத்தேயு கூறிய வசனம் உண்மையாகியபடியால் இந்த ராஜ்யம் செல்லும் வழியாகிய உபதேசத்தை பெற வாருங்கள்.